வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியலோட ப்ரோமோ வந்திருக்கு. அடுத்த வாரத்தில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஏற்கனவே ஐயனார் ஃபேமிலி ஃபுல்லா வீட்டை விட்டு துரத்திடுவ ஹோட்டல்ல தங்கி இருக்குது. நம்மளுக்கே மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. இதுக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிக்கணும்னு நிலா தான் களத்துல இறங்குறாங்க. நடேசன் கிட்ட உயில் இருக்குன்னு சொன்னீங்களே, அது எங்க இருக்குன்னு கேள்வியா கேட்க, அவரு ஏமா நீ அதெல்லாம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாதுமா அப்படின்னு அசால்ட்டா சொல்லிடுறாரு. ரூம்குள்ள வர்ற நிலா கொஞ்ச நேரம் எல்லார்கிட்டையும் பேசிட்டு இருந்துட்டு, சோழன் வாங்க நாம கொஞ்சம் வெளியே போயிட்டு வரணும் அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. இவங்க இவ்வளோ ஒரு கஷ்டமான நிலைமையில இருக்காங்கன்னு தெரியாம என் கூட பேசுறது தான் முக்கியம்னு வானதி வந்து வம்பிழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. சோழனும் நிலாவும் கார்ல வர்றாங்க. எப்படியாச்சும் அந்த உயில் நமக்கு கிடைச்சாதான் நாம அந்த வீட்டை மீட்க முடியும். உங்க அப்பா சொன்ன மாதிரி அந்த வீட்டுக்குள்ளதான் அங்க எங்கேயாவது இருக்குமோ? ஏன்னா உங்க தாத்தா பாட்டி எல்லாம் அந்த வீட்டுல தான் இருந்தாங்கன்னு சொல்றீங்க. அப்ப உயில் அங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதான்னு நிலா கேட்க, அந்த வீட்டுக்குள்ள இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சோழனும் சந்தேகமா கேட்கிறாரு. ஒருவேளை இருந்திருந்தா அப்படின்னு நிலா சொல்ல, சரி வாங்க போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சோழனும் நிலாவும் கிளம்பி வர்றாங்க. அவங்க சொந்த வீட்டுக்கே அவங்க திருடங்களை மாதிரி போற நிலைமை வந்துருச்சு. ரெண்டு பேரும் கேட்டு ஏறி குதிக்கிறாங்க. சோழனும் நிலாவும் ஏறி குதிக்க, பாத்துங்க அப்படின்னு நிலாவை பத்திரமா தாங்கி பிடிச்சி இறக்கி விடுறாரு சோழன். நான் உள்ளர இறங்குறேன், நீங்க யாராவது வர்றாங்களான்னு மட்டும் பாத்துக்கோங்க. அப்படி யாராவது வந்தா எனக்கு ஒரு சவுண்டு கொடுங்க அப்படிங்கிற சோழன் ஒரு ஏணி எடுத்து வச்சு வீட்டுக்குள்ள ஓட்ட பிரிச்சு இறங்குறாரு. சோழனும் வீட்டுக்குள்ள இறங்கி தேடி பார்த்துட்டு இருக்காரு. கண்ணாடி பின்னாடி அங்க இங்கன்னு நிறைய தேடி பாக்குறாங்க. நல்லா தேடி பாருங்க அப்படின்னு நிலா சொல்ல, எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருக்காரு சோழன். கிடைச்சிச்சான்னு நிலா கேட்டுட்டு இருக்க, பழைய ட்ரங்கு பெட்டி அது இதுன்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சு சோழன் தேடிட்டு இருக்காரு. அந்த அர்த்தராத்திரியில அறவே காட்டு பேய்ங்க மாதிரி காண்டா மிருகமும் நீர் யானையும் அதாங்க கஸ்தூரியும் சண்முகம் பெரியப்பாவும் வீட்டை பார்க்க வர்றாங்க. நிலாவும் சோழனும் ஒருவேளை அவங்க கிட்ட மாட்டிக்குவாங்களா? தொட்டதுக்கெல்லாம் கூப்பாடு போட்டு டிராமா போட்டு போலீஸை கூப்பிடுற கும்பல் அது. உங்களுக்கு சரியான பனிஷ்மெண்ட் கிடைக்கணும். பாவம் இந்த பிள்ளைங்களுக்கு அவங்க வீடு திரும்ப கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.